நீங்கள் போராட்டத்தை தூண்டுறீங்க, தேவையில்லாம போராட்ட தூண்டுறீங்க. யாரு? அமைச்சர் ராஜ்மோகன். போராட்டத்தை தூண்டத்துல எந்த தமிழும் இல்ல. ரசிக வரியை தூண்டுறதான் தப்பு. போராட்ட தூண்டுறது என்ன பிரச்சனை? போருக்கு உணவும் போராட்ட உணவும் நிரம்ப பெற்ற நிலம் இந்த தமிழ்நாடு. இங்க போராடுறது என்ன பிரச்சனை? போராட்ட கோரிக்கை சரியா இல்லையா? போராட்ட முழக்கம் சரியானதா இல்லையா? அதான் பேசணும். பாஜக அரசு ஒடுக்குமுறை ஏவுது, என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பாஜக அரசுக்கு போராட்டங்கள் ஆகாது. அவன் போராடுறவங்களை அவங்க ஏத்துக்க மாட்டான். ஆனா தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தாவேக அரசுக்கு என்ன கேடு? திமுக அதிமுக ஆட்சி காலங்கள்ல மெரினா கடற்கரையில போராட்டம் நடத்த கூடாது என்று தடை போட்டு சட்டபூர்வமா அதுக்கு ஒப்புதல் வாங்கினான். திமுக அதிமுக ஆட்சி காலங்கள் தாவேக அரசு திமுக அதிமுக மாற்றினா மெரினா கடற்கரையை திறந்து விட முடியாது. தாவேக அந்த கேடுகட்ட கட்சி கருத்து என்ன? பார்த்து சொல்ல வேண்டியதானே? நாங்க இந்த இடத்த போராட்டம் பண்றோம்ல, எதுக்கு இந்த இத்து போன விஜய் மாதிரியே ஒரு வைக்க கொடுத்துருக்கீங்க? ஒளிவாங்கி இப்படி இருக்கு, ஒளிபெருக்கி அப்படி இருக்கு. எதுக்கு? இல்ல பெரிய ஒளிபெருக்கி வச்சீங்கன்னா மருத்துவமனை பக்கத்துல இருக்குது, பாதிப்படையும். அப்புறம் என்ன மயத்துக்கு இந்த பாயிண்ட் கொடுத்த? நாங்க கேட்டது என்ன? நான் கேட்டது ராஜரத்னம் கேட்டது. அங்க தர வேண்டியதானே? நாற்காலி போடக்கூடாது, நாற்காலி போடக்கூடாது, பெரிய ஒளிபெருக்கி வைக்கக்கூடாது. ஆனா ரோஹிணி தேட்டர் வாசல்ல எல்லா அலப்பறையும் பண்ணலாம். காவல்துறை மானம் கட்டி போய் வெக்கம் கட்டி போய் கொடி பிடிக்கும். விடிய காலம் 5 மணிக்கு 6 மணிக்கு படம் பார்க்க போற பரதேசிக்கு பாதுகாப்பு கொடுங்க. மக்களுக்கா போராடுற படிச்சியா? என்ன பேசுது? திமுக என்ன பண்ணுவான்? பாஜக சண்டை போடுவான், தமிழ்நாட்டுல சத்தம் போடுவான். பாசிச பாஜக ஒழிக இந்த தமிழ்நாட்டுல. டெல்லிக்கு போனா பாஜக தெரிவிக்குமா? இங்க சவுண்டை விட்டுட்டு அங்க போய் படுத்துக்கலாம். இவரு வாயை முடிக்க இங்கே போயிடுவார். வாயே திறக்கிறது இல்லையே. ராகுல் காந்தியை தூக்கிட்டு போறாங்க. எப்படி? சூனா பானாவை தூக்கிட்டு போவாங்க இல்ல, அந்த மாதிரி தூக்கிட்டு போறாங்க ராகுல் காந்திய. ராகுல் காந்திக்கு அறிக்கை விட ஒரு நாள் ஆச்சு. விடலாமா வேண்டாமா? ஜி கோச்சுக்கு வரும், கண்டுக்காம விட்டுலாமா? விட்டு தொலைவோம். அப்படியே வலிக்காம செல்லமா தட்டாம இல்ல, மயிரிழ கால வருடுறது போல வலிக்கும். இப்படிப்பட்ட ஒரு தொடரடங்கிய கோலைய அரசியல் கோலை. நீ கதாநாயகன் கொண்டாடலாம், தலைவன் கொண்டாடலாம், நீ ஹீரோன்னு கொண்டாடலாம். விஜய்னா அரசியல் கோலதாங்க. வரலாறு பதிவு செய்யலாம். நாடு முழுமைக்கும் ஒரே முறையான கற்றல் வாய்ப்புகள் இல்லாத போது ஒரே முறையான தேர்வு எப்படி சாத்தியம்? இங்க ஒவ்வொரு மாநிலமும் ஒரு தேசம், ஒரு தேசியத்தோட தாய் நிலம். ஆனா இந்தியா முழுமைக்கும் ஒரே முறையான தேர்வு நடத்துவேன் என்று மத்திய அரசு அறிவிக்குது. இதை கொண்டு வந்தது காங்கிரஸ். திமுக ஆட்சி காலத்துல இந்த நீட் தேர்வு முறை கொண்டு வரப்படுது. 2013 அன்னைக்கு உச்சநீதிமன்றமே அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரானது என்று சொல்லி நீட் தேர்வை ரத்து பண்ணிருது. அதுக்கு பிறகு சீராய்வு மனு போட்டு நீட் தேர்வை உயிர்ப்பிச்சது காங்கிரஸ். அந்த நீட் தேர்வை மறுபடி செயலாக்கம் செஞ்சது பாரதிய ஜனதா. இன்னைக்கு நீட் தேர்வு முறையை கொண்டு வந்து 10 ஆண்டுகளை ஏறக்குறைய கடந்துருச்சு. நாம நீட் தேர்வு கொண்டு வரப்படுறப்பவே நாம எதிர்த்தோம். நீட் தேர்வு முறை ஏற்புடையதில்லை, இது சமத்துவமான வாய்ப்பை வழங்கல என்று இருந்தோம். ஆனா 10 ஆண்டுகளமா வட மாநிலங்கள் மௌனம் காத்தது, நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டது. நீட் தேர்வுல முறைகேடு ஏற்பட்ட ஒண்ணு, வினாத்தாள் கசிந்த ஒண்ணு, 22 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்ட ஒண்ணு. இப்போது நீட் தேர்வுல முறைகேடு நடந்திருக்குது. அந்த முறைகேட்டுக்கு நீதி விசாரணை தேவை. அதில் தொடர்புடையவங்களை கைது பண்ணணும். தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கை முன் வச்சு நீட் தேர்வுல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு போராடுறாங்க. ஆனா அவங்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே நீட் தேர்வே தவறானது, முறைகேடு என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இப்ப மறுபடியும் நம்ம வலியுறுத்துறோம். எப்போதும் தமிழ்நாடு தான் மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக முன்மாதிரியாக விளங்கும். இந்த நீட் தேர்வுலையும் இந்த நீட் தேர்வு முறை தவறு என்று முதல்ல சொன்னது நாம் தமிழர் கட்சி. இங்க இருக்கக்கூடிய இனமான தமிழர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த பொதுமக்கள் தான். இதுல தமிழ்நாடு மக்கள் கொடுத்த அழுத்தம் காரணமாக நீட் தேர்வுக்கு விலக்கு கோரி 3 முறை தமிழக சட்டமன்றத்தில் மசோதா போடப்பட்டிருக்கு, தீர்மானம் போடப்பட்டிருக்கு. அந்த தீர்மானம் போடப்பட்டும் அது ஆளுநர் வாயிலாக மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்டு இந்தியாவோட ஜனாதிபதி ஒப்புதற்காக காத்து கிடக்கிறது. ஜனாதிபதி ஒரே ஒரு துணி மையால் கையெழுத்திட்டு விட்டால் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு இல்ல, விலக்கு சாத்தியப்பட்டுரும். ஆனால் கையெழுத்திட முடியாது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் மறுக்கிறது. விளைவாக நீட் தேர்வால தினந்தோறும் பாதிப்படைகிறோம். இதுவரைக்கும் 50 ஏறக்குறைய 50 பிள்ளைகள் இருந்து போச்சு. இந்த வினாத்தாள் கசிவிலேயே தமிழ்நாட்டை சேர்ந்த 4 பிள்ளைகள் இருந்து போயிட்டாங்க. இப்போ வட மாநிலங்கள் பற்றி எரியுது. வட மாநிலங்கள்ல டெல்லியில தொடங்கிய போராட்டம் உத்தரப்பிரதேசம், கேரளா, கோவான்னு பல மாநிலங்களுக்கு அது பற்றி பரவுது. இதனால் வரை எந்த போராட்டம் நடந்தாலும் ஒடுக்கி ஆதிக்கம் செய்த பாரதிய ஜனதா முதல் முறையாக அவன் பின்வாங்குறான், அவன் சலனப்படுறான், அவன் திணறான். எந்த போராட்டம் நடந்தாலும் உள்நோக்கம் அறிவிப்பான். தேச விரோதிகள், ஆன்டி இந்தியன், நகர்ப்புற நக்சல், சமூக விரோதி என்று உள்ள அறிவிப்பேன். ஆனா இந்த தடவை முடியல. அவனை எவ்வளவு சொல்லி பார்க்கறான், விடுபட மாட்டேங்குது. அடிமை இந்தியாவில ஆதிக்கத்தை எடுத்து வாவுசி போராடின நம் பாட்டன். அன்னைக்கு அவன் போய் ராஜ துரோகி. சுதந்திர இந்தியாவில நாம் போராடுறோம், நமக்கு வெறும் தேச துரோகி.
பெரிய மாறுபாடு இல்ல. இன்னைக்கு இந்த போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாம திணறி போய் நாங்க நாளைக்கு பார்லிமெண்ட்ல விவாதம் நடத்துறோம், நாங்க பார்லிமெண்ட்ல நாங்க இதை பத்தி பேசுறோம் அப்படின்னு தள்ளி போடுறேன். இந்த முறைகேடு நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஆனா இப்ப நாங்க கைது பண்றோம், நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு கண் துடைப்பு நடவடிக்கைகளை பாஜக அரசு மேற்கொண்டு அவர்கள் நோக்கம் இப்ப ஏதாவது சொல்லி எதையாவது பேசி இந்த போராட்டத்தை கலைச்சு விட்டணும். இந்த போராட்டம் இன்னும் பத்தி எறியக்கூடாது. ஏன்னா ஒரு கட்சி ஒரு இயக்கம் போராட்டம் நடத்துதுன்னா, ஒரு கட்சி போராட்டம் இயக்க போராட்டம்னா அரை நாள் நடக்கும். சென்னைனா வள்ளூர் கட்டம், இல்லை இங்கே சேப்பாக்கம் அப்படின்னு அரை நாள் நடக்கும், இல்லை மிஞ்சி போனால் ஒரு நாள் நடக்கும். ஒரு கட்சி போராட்டங்கிறது அடையாள போராட்டம், ஒரு சிக்கலை பற்றிய விழிப்புணர்வை பற்ற வைக்கும். ஆனால் பொதுமக்களின் போராட்டம்ங்கிறது அது கால வரையறை கிடையாது, அது அனுமதிக்கப்பட்ட இடத்துல போராட மாட்டாங்க. அப்படி பொதுமக்களின் போராட்டமாக மாணவர்களின் போராட்டமாக ஒரு போராட்டம் மாறுறப்ப அரசால கட்டுப்படுத்த முடியாது, ஆளும் அரசு அடிமொழியும். ஜல்லிக்கட்டு நடப்பது சாத்தியமே இல்லை, ஜல்லிக்கட்டுக்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்பட்டது. நாடு முழுக்க கூடிய லட்சக்கணக்கான இளைஞர் கூட்டம், மாணவர் கூட்டம், பொதுமக்கள் கூட்டம் நடக்காது என்று சொல்லப்பட்ட ஜல்லிக்கட்டை நடத்தி காண்பித்தது. அதே போல வேளாண் சட்டங்களை திரும்ப பெற மாட்டோம், ஒரு புள்ளி கமாவை கூட நாங்கள் திரும்ப பெற மாட்டோம் என்று மத்திய அரசு சண்டித்தனம் செஞ்சது. பஞ்சாப் விவசாயிகள் 2 ஆண்டுக்கு மேலாக டெல்லி வீதிகளில் போராடி அந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வச்சாங்க. மொழிப்போர், மொழியை திணிச்சான், இந்தி மொழியை திணிச்சான், தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள நினைச்சான், அவன் சுட்டு கொன்னான், மக்களை கொண்டு குவிச்சான். ஆனால் போராட்டத்தின் விளைவாக அன்றைக்கு ஆண்ட மத்திய அரசு அடிபணிந்தது. அப்ப எந்த சிக்கலுக்கும் மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய, மக்கள் பிரச்சனையை செவிசாய்க்கக்கூடிய அரசு அமையப்படாத போது மக்கள் போராடுவதை தவிர ஒரு வழி இல்லை. அதுக்கு என்ன சொல்லுவான்? போராட்டத்தை தூண்டுறாங்க, தூண்டி விடுறாங்க, விவசாயிகள் போராடுறாங்க, இவங்க போராடுறாங்க. எல்லா பிரச்சனைக்குமாக நாம் தமிழர் கட்சி போராடும், இனமான தமிழர்கள் போராடுவோம். மாணவர் பிரச்சனை மாணவர் தான் போராடணும், விவசாயி பிரச்சனை விவசாயி தான் போராடணும், நெசவாளர் பிரச்சனை நெசவாளர் தான் போராடணும், மீனவர் பிரச்சனை மீனவர் தான் போராடணும். இந்த எண்ணத்தை கைவிட்டு சமூகத்தில் அநீதி நடந்தா முதல்ல போராடணும். உலகில் எங்கோ ஒரு மொழி நடக்கக்கூடிய அநியாயத்தை கண்டு உன் மனம் அடக்க முடியாத ஆத்திரத்தால் கொதித்தெழுந்தால் நீயும் என் தோழனே என்று உணர நான் சேகுவரன். அந்த சேகுவராவின் தோழங்களாக எல்லா பிரச்சனைக்கு தான் போராடணும். காவிரியில் தண்ணி கட்டு போராடுறவன் தண்ணி தர மாட்டேங்கிறான் யாரு? கர்நாடக அரசு. மத்திய காங்கிரஸ் ஆண்டாலும் பாஜக ஆண்டாலும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டாலும் நடுவர்மன்றம் வலியுறுத்தினாலும் தண்ணி தர மாட்டேங்கிறான். இங்க காவிரி டெல்டா மாவட்டம்னா தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் 3 மாவட்டம். இங்க போராட்டம் நடந்தால் 3 மாவட்டத்தில் நடக்கும் போராட்டம். அந்த 3 மாவட்டத்திலையும் விவசாய சங்கங்கள் தான் போராட்டம் நடத்தும். அப்ப காவிரி சிக்கல் என்பது தமிழ்நாட்டில் 3 மாவட்ட சிக்கல். அதே போல கர்நாடகாவில் காவிரி டெல்டா மாவட்டம் இருக்கு. மாண்டியா, மைசூர், சாம்ராட்டு, பெங்களூரு, ஹாசன் காவிரி டெல்டா மாவட்டம் இருக்கு. ஆனா அந்த இடத்துல போராட்டம் நடக்கிறப்ப அந்த காவிரி டெல்டா மாவட்டம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கர்நாடகா முழுமைக்கும் போராட்டம் நடத்துறான். ஒரு பிரச்சனைனா அவன் தேசிய இனத்தின் பிரச்சனையாக, அந்த தாய் இனத்தின் பிரச்சனையா பார்க்கிறான். ஆனா இந்த இடத்துல ஒரு பிரச்சனைனா அதை பகுதி சார்ந்த பிரச்சனையா, துறை சார்ந்த பிரச்சனையா பார்க்கிறான். அதுதான் சிக்கல். பாஜக அரசு ஒடுக்குமுறை ஏவுது, என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பாஜக அரசுக்கு போராட்டங்கள்லாம் ஆகாது, அவன் போராடுறவங்களை அவங்க ஏத்துக்க மாட்டான். ஆனா தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தாவேக அரசுக்கு என்ன கேடு? அவன் மெட்ரோ ஸ்டேஷனை மூடுறான். நான் புரிஞ்சுக்கிறேன். நீ எதுக்குடா மெரினா கடற்கரை மூடுற? எதுக்கு மூடுற? திமுக அதிமுக ஆட்சி காலங்களில் மெரினா கடற்கரையில போராட்டம் நடத்தக்கூடாது என்று தடை போட்டு சட்டப்பூர்வமா அதுக்கு ஒப்புதல் வாங்கினான். திமுக அதிமுக ஆட்சி காலங்களில் தாவேக அரசு திமுக அதிமுக மாற்றினா மெரினா கடற்கரை திறந்து விட வேண்டியதானே? பாலன் இல்லத்துல போராடுறாங்க யாரு? மாணவர்களும் இளைஞர்களும். இதே பாலன் இல்லத்துக்கு விஜய் வந்தார். எதற்காக வந்தார்? தாவேக அரசுக்கு பெரும்பான்மை இல்லை, ஆதரவு வேணும் என்று ஆதரவு கட்டு பாலன் இல்லத்துக்கு போன விஜய் இன்றைக்கு போராடக்கூடிய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு ஏன் போகல? ஏன் போகல? எல்லா கட்சியாரும் போகலடா. தாவேக அரசின் கருத்து என்ன? நாங்க ஸ்பீக்கர், பெரிய ஸ்பீக்கர் வைக்க விட மாட்டோம், இங்க ஓரமா தான் ஆர்ப்பாட்டம் பண்ணணும், நாற்காலி போட மாட்டோம், போராடுறவன் கால் கடுக்க காத்து நடக்கணும். ஆனா பணம் பார்க்க போறவனுக்கு எல்லாதும் உண்டு. அதுவும் ஒப்பாறு வைக்காம பாருங்க. தமிழ்நாட்டு வரலாற்றுல என்னென்னமோ தமிழ்நாட்டுக்கு பெருமிதம் இருந்துச்சு, சிறப்பு இருந்துச்சு, முற்போக்கு அடையாளம் இருந்துச்சு, எல்லாத்தையும் 2 மாதம் செஞ்சுட்டாங்க. முடிஞ்சு போச்சு தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் இந்தியாவோட அரசியல் சாசனத்தை திருத்தப்பட காரணமாக இருந்த நிலம். தமிழ்நாடு தான் இந்தியை எதிர்த்த முதல் மாநிலம். தமிழ்நாடு தான் எல்லாத்துக்கும் முன்னுதாரணம், எல்லாத்துக்கும் வழிகாட்டி. எல்லாமே சிதைஞ்சு போச்சுங்க ஒரு 2 மாதத்துல.
2 மாதத்துல கண்ணீர் வடிக்கிறாங்க. ஐயோ இனிமே பார்க்க மாட்டோமோ, இனிமே பார்க்க மாட்டோமோன்ட்டு. என்னால எதை வேணாலும் ஏத்துக்கலாம். தாவேகா கட்சியை சேர்ந்த கரூர் மாவட்ட செயலர் மதியழகன்னு பேரு, அவரு கண்ணீர் வடிக்கிறாருங்க படத்தை பார்த்துட்டு. கரூர்ல தேர்தல் பரப்புரைக்கு, அந்த விஜய் பரப்புரை கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சது இதே மதியழகன். அங்க கூண்ட மக்களுக்கு உணவு ஏற்பாடு பண்ணாம, தண்ணீர் ஏற்பாடு பண்ணாம, கழிப்பறை வசதி ஏற்பாடு பண்ணாம, அந்த மக்களை அம்போன்னு விட்டு 41 பேர் சாவதற்கு காரணம் இந்த மதியழகன் ஒரு அயோக்கிய பெயர். அந்த மதியழகன் அன்னைக்கு 41 பேர் செத்து விழுந்தப்ப கரூர் அரசு பொது மருத்துவமனைக்கு போகல, விட்டு ஓடுகாலி பையன் ஓடி போயிட்டான். அன்னைக்கு ஓடி போயிட்டு இன்னைக்கு படத்தை பார்த்து அழுகுறேன். அன்னைக்கு செத்து போனவங்க உடம்ப பார்த்து அழுதியாடா, கண்ணீர் விடுச்சியா? ஒரு கர்மாந்திரம் இல்லை. என்ன கூத்துனா, விஜய் ஒரு முதலமைச்சர், ஒரு நடிகர் இல்ல, அவர் எல்லாரும் விட மிக பிரபலமான இன்ஃபுளுசர். இங்க 10,000 பேர் 1,00,000 பேர் பின்தொடர்பாளர்கள் இருக்காங்கன்னா, விஜய்க்கு ஒரு 1 கோடி பின்தொடர்பாளர்கள். அது 50 லட்சம் பேர். விஜய் என்ன சொன்னாலும் நம்புவான். சூரியன் கிழக்க ஒதுக்கலங்க, மேற்க ஒதுக்குது. ஆமா, நேற்று காலம் நான் பார்த்தேன். மின்சாரத்தை கண்டுபிடிச்சது புஷி ஆனந்த். ஆமாங்க, எனக்கு தெரியும். சொன்னாங்க விஜய் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கேடுகட்ட கூட்டம் தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சு. நான் வழியோட வந்திருக்கேன். என்ன வழியோட வந்த? நான் ரியல் தாய்மாமன்னர். என்ன ரியல் தாய்மாமன்? இது போன்ற ஒரு கேடுகட்ட தாய்மாமன் எங்கேயாவது பார்த்ததுண்டா? இன்னைக்கு போராடுறான்ல மாணவர்களும் இளைஞர்களும். அவெல்லாம் யாரு? நீட்டர் வாட ஒரு தலைமுறை பாதிக்கப்படுதுன்னு போராடுறான். அந்த மாணவர்களை, இளைஞர்களை இந்த தாவேக அரசின் காவல்துறை ஒடுக்குது. பள்ளிக்கூடத்தில் வகுப்பு நடக்குது, வகுப்புக்குள்ள பூந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சொல்லிட்டு கைது பண்றான். பாஜக அரசின் ஒடுக்குமுறையை புரிந்து கொள்ள முடிகிறது. தாவேக அரசு ஏன் ஒடுக்குது? முதலமைச்சரை உரிமையில பேசுறாரு, முதலமைச்சரை மாண்பு குறைவா பேசுறாங்க. முதல்ல மாண்போட மதிப்போட முதலமைச்சர் நடந்துக்கட்டும், அவர் பேசட்டும். அதுக்கு பிறகு அவருக்கு மரியாதை கொடுக்கறதை பற்றி நான் நடந்துக்கிறேன். அதனால இந்த நீட் தேர்வுக்கான இந்த போராட்டங்கிறது இது ஒரு தொடக்க நிலைதான். எப்படி மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு அடக்குமுறையை பாய்ச்சி ஒடுக்குதோ, இந்த போராட்டங்களை கண்டு எப்படி பயப்படுதோ, அதே போல தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கேடுகட்ட தாவேக அரசும் அவனும் பயப்படுறேன். முதலமைச்சருக்கு இப்போ அத்தியாவசிய வேலை என்னன்னா, 2வது நாள படம் பார்க்க போறாரு. நேற்று கட்சிக்காரால தான் நீங்க அவரே எழுவார், இனிமேல் நம்மளை பார்க்க முடியாத திரையில் கேலி கூத்து. கர்நாடகாவுக்கு போற. எது கர்நாடகாவுக்கு போற? நீ காவிரியை கொண்டு வந்துருவாரு. எந்த காவிரி பொம்பளை எப்படி அழைச்சு வர போற? எந்த காவிரிய? காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு தெளிவா சொல்லுது. இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு, அதை தொடர்ந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவா வழிகாட்டுது. இப்ப எது கட்டமைச்சாச்சு பண்ணணும்? பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியாது காவிரி சிக்கலை என்ற நிலையை எட்டிய பிறகுதான் தண்ணீர் தகராறு சட்டத்தின்படி காவிரி நடுவர்மன்றம் அமைக்கப்பட்டுச்சு. நடுவர்மன்றத்தோட இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு, அரசியல் வெளியீடு, மேலாண்மை வாரியம், ஒழுங்காற்று குழு 30 ஆண்டா பலகட்ட படிநிலையை கடந்து வந்திருக்கோம். மறுபடி போய் டி.கே. சிவகுமார்ட்ட போய் மண்டிட்டா கதை முடிஞ்சு தமிழ்நாடு இன்னும் பின்னோக்கி போகும். போராடி பெற்ற உரிமையை நாம் காவு கொடுப்பதாகும். இவ்வளவு நாளா நம்ம போராடின ஆட்சியாளர்களுக்கு நம்மளோட பிரச்சனை தெரியும், நம்மளோட கோரிக்கை புரியும். ஆனா அந்த பிரச்சனைகளை அவன் தீர்க்கணும், கோரிக்கையை நிறைவேற்ற நினைக்க மாட்டான், அலட்சியப்படுத்துவான், துச்சமனை கருதுவான். ஆனா இப்ப ஆளக்கூடியவனுக்கு பிரச்சனையும் புரியாது, தீர்வும் தெரியாது. இவ்வளவு நாளா நாம கேள்வி கட்ட முடியல, கேள்வி கட்டவனுக்கு பதில் தெரியாது. இப்ப கேட்கறவன்ட்ட கேள்வியே புரியாது. இதுதான் தமிழ்நாட்டோட சாபக்கடா நிலைமை. அதனால கிருபானந்த வாரியார் தான் சொன்னாரு, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியும்னாரு. தாவேக ஆட்சி முழுமையா 5 ஆண்டு காலம் இருக்கணும். விஜய் 5 ஆண்டு காலம் முதலமைச்சா இருக்கணும். இருந்தாதான் இந்த ஆட்சியில வாழ்ந்த பிறகு எப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சியாளர்கள் நாட்டை கொடுத்த புரிதல் மக்களுக்கு உருவாகும். ஆனா நீங்க எங்களை புறக்கணித்தாலும், புறந்தள்ளினாலும், நிராகரித்தாலும், தோற்கடித்தாலும் மக்களுக்கு ஒன்னா களத்தில் இருக்க போறது நாம் தமிழர் கட்சி தான். நீ எத்தனை முறை தோற்கடித்தாலும் களத்தில் இருப்போம், வீரியமா இருப்போம். தேர்தல் வெற்றி தோல்விக்காக இயங்குகிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். உறுதியாக இந்த நீட் தேர்வுங்கிற அரக்கனை விளக்குறதுக்கு நாம் போராடுவோம். இந்த நீட் தேர்வில் நம் தங்கை அனிதாவை நாம இழந்தோம். தங்கை அனிதா 12வது 1176 மதிப்பெண்களை பெற்றார். அனிதாவோட வீடு ஒரு கூரை வீடு, கழிப்பறை, அடிப்படையான கழிப்பறை வசதி கிடையாது. அப்பா கூலி தொழிலாளி, மூட்டை தக்கக்கூடிய கூலி தொழிலாளி. அம்மா கிடையாது, 2 வயசுல அம்மாவை இழந்துடுற. உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்காம அம்மாவை இழந்துட்டதால
யாரும் என்னை போல யாரும் இந்த அம்மாவை இழக்கக்கூடாது, தாயை இழக்கக்கூடாது. நாம தாய் போல இன்னும் மருத்துவ சேவையாற்றணும்னு வைராக்கியத்தோடு படிச்சு 1176 மதிப்பெண்களை பெற்ற தங்கைய அவள் படிக்காத பாடத்திட்டத்திலிருந்து கேள்வியை கேட்டு நீ தோத்து போயிட்ட, நீ மருத்துவ தேர்வுக்கு லாயக்கு இல்லை, மருத்துவ பணிக்கு லாயக்கில்லைன்னு சொல்லி அவளை புறக்கணித்து கொன்றது இந்த நாட்டோட ஆட்சி அதிகாரங்கள். ஒரு அனிதா இல்ல, பல பிள்ளைகள் செத்து போச்சு. பல பிள்ளைகளோட கனவெல்லாம் பொசுங்கி போய் பிள்ளைகள் கருகி போச்சு. இனியும் ஒருத்தரை நம்ம இழக்கக்கூடாதுன்னா நாம் வீரியமா போராடணும். போராட்டம் மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி கையிருப்பு, கடைசி வாய்ப்பு. அதுல வட மாநிலங்கள்ல இப்போதான் நீட் குறித்தான புரிதலுக்கே வர்றான். இப்பதான் யோசிக்கிறான், நீட் தேர்வே வேண்டாமான்னு போராடலாமான்னு யோசிக்கிறான். நம்ம 10 ஆண்டுகளை சொல்றோம் நீட்டு வேண்டாம் வேண்டாம்னு. இப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, இந்த களச்சூழலை பயன்படுத்தி, இந்த நீட் தேர்வுக்கான பரப்புரையை இன்னும் வீரியப்படுத்தி முதல்ல தமிழ்நாட்டுக்கு விளக்க பெறணும். அதுக்கு ஜனாதிபதியோட ஒப்புதல் தேவை. அதற்கு மக்கள் திரள் போராட்டங்களை நாம் செய்வோம். இந்த போராட்டத்தின் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வை பற்ற வைப்போம். புரட்சி வெல்லும். நன்றி, வணக்கம்.